சேலத்தில் மாநகர பகுதிகள் அம்மாபேட்டை, பொன்னம்மாபேட்டை, அஸ்தம்பட்டி, களரம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தற்போது பலத்த மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் குமரேசன் தரும் தகவல்களை கேட்கலாம். குமரேசன், சேலத்தில் இதுவரை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில பல பகுதிகளில் மழை பெய்வதாக புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கு? நிச்சயமாக சேலத்தை பொறுத்தவரை கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அதாவது அனல் காற்று வீசியது என்றே கூறலாம். அந்த வகையில் தான் 108 டிகிரி அளவில் சேலத்தில் கோடை வெயில் தாக்கம் அடித்தது. இதன் காரணமாக மக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது 3 தினங்களாக சேலத்தில் அந்த வெப்பநிலை என்பது அளவு குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் 102 டிகிரியும் நேற்று 101 டிகிரியும் என இந்த வெப்பத்தின் தாக்கம் என்பது குறைந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அனல் காற்றின் தாக்கமும் குறைந்து வருகிறது. இந்த நிலையில் தான் தமிழகம் முழுவதும் பரவலாக கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையமானது சேலத்தில் இன்று பலத்த மழை பெய்யும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி சரியாக இன்று 1:45 மணி அளவில் சேலம் மாநகர பகுதிகளில் மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக 1 மணி நேரம் அளவில் ஒரு பலத்த மழை பெய்தது. சேலத்தில் உள்ள அம்மாபேட்டை, பொன்னம்மாபேட்டை, அஸ்தம்பட்டி, களரம்பட்டி, சேலம் டவுன் என பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் இந்த மழை நீடித்ததின் காரணமாக மழை அதாவது அந்த மழையின் அளவு அதிகரித்தது. அதே போல சாலையின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த தண்ணீர் தேங்கி ஓடியது. அந்த அளவில் தான் இன்று பகல் வேளையில் அதாவது காலை வேளையில் வெயில் சுட்டெரித்தாலும் கூட 1:45 மணி அளவில் பெய்த அந்த மழை சுமார் 1 மணி நேரம் நீடித்ததின் காரணமாக சேலத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியது. அதே போல ஏற்காட்டிலும் இன்று 1 மணி நேரம் மழை பெய்தது. ஏற்காட்டில் காலையிலிருந்து வெயில் கொளுத்தி வந்த நிலையில் திடீரென ஏற்காட்டில் 2 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. அங்கும் சுமார் 1 மணி நேரம் அந்த மழை பெய்ததன் காரணமாக அங்கு தற்போது ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக சேலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை பெய்ததன் காரணமாக தற்போது வெப்பம் தணிந்து ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.